அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த வரிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் ட்ரம்ப்போட செக்ஷன் 4C. இந்த செக்ஷன் 4Cனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதனால ட்ரம்ப் இப்போ நமக்கெல்லாம் பதில் வரி விதிச்சாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த பதில் வரி எதனால வருது அப்படின்னா, முக்கியமான காரணம் அமெரிக்கா நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை விட நாம அவங்களுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம். அதனால அவங்களுக்கு ட்ரேட் டெபிசிட், வர்த்தக பற்றாக்குறை ஏற்படுது. இது நம்ம நாட்டுக்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய நாடுகள் கிட்ட அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதனால தான் இப்போ இந்த வரி விதிப்பு பதில் வரியை அவர் கொண்டு வரதா சொல்றாரு. இதுல முக்கியமான விஷயம், நிறைய நாடுகளுக்கு பேஸ் வரியா 10% விதிச்சாரு. இது ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. இந்தியாவுக்கு 26% ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு நடுவுல தான் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடும் போது அதுல செக்ஷன் 4C அப்படின்ற ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, should any trading partner take significant steps to remedy non-reciprocal trade arrangements and align sufficiently with the United States on economic and national security matters. அதாவது நீங்கள் நான் ரெசிப்ரோக்கல் ட்ரேட், அதாவது இப்போது வர்த்தக முறையில் நிறைய கன்செஷன்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய டேரிஃப்ஸை குறைக்கிறீங்க, இல்லை இந்தந்த பொருட்களுக்கு மட்டும் வரி விதிக்கிறத நாங்கள் தவிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான நெகோஷியேஷனுக்கு நீங்கள் முன் வந்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் விதிக்கிற வரியில் இருந்து உங்களுக்கு என்ன கன்செஷன் கொடுக்கலான்றதை நாங்களும் பார்க்கலாம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இதில் இந்த கன்செஷன் கொடுக்கறது மட்டும் அடங்காது, அமெரிக்காவுடைய பொருளாதார அதே மாதிரி பாதுகாப்பு சார்ந்த நலன்கள் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த கண்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நாடு எங்ககிட்ட இது தொடர்பான நெகோசியேஷனை தொடரலாம். இது மூலமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்றது தான் இந்த செக்ஷன் 4Cல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்தியாவால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கு கூட ட்ரம்ப் பேசின விஷயத்திலேயே சில க்ளூ இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். ட்ரம்ப் அதில் முக்கியமாக குறிப்பிட்டு பேசின ஒரு விஷயம், அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள்கான வரி 70% நாம விதிக்கிறோம். அதுவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2.5% தான் விதிக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு நெகோசியேஷனை கொண்டு வரலாம். இது ட்ரம்ப்பே குறிப்பிட்டது தான் இவ்வளோ வரி விதிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி ட்ரம்ப் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம், அரிசி ரைஸை பொறுத்த வரைக்கும் நாம் 80% வரி விதிக்கிறோம், அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் 2.7% தான் விதிக்கிறாங்க. அதே மாதிரி நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட், இதுக்கு நாம் 10% 20% வரி விதிக்கிறோம், அவங்க நமக்கு வரியே விதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து வாங்குற ஆப்பிள்ஸ்க்கு நாம 50% வரி விதிக்கிறோம், அவங்க அந்த அளவுக்கு வரி விதிக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் நாம கன்செஷன் கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கக்கூடிய அம்சங்கள் லிஸ்ட்ல நம்ம கொண்டு வரலாம். அடுத்த விஷயம், இந்த இந்தோ பசிபிக் பாதுகாப்பு சார்ந்து அமெரிக்காவோட சேர்ந்து இயங்கினால் அதுலேயும் ஒரு கன்செஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் நெகோசியேஷன் டேபிளுக்கு எடுத்துட்டு போகலாமா அப்படின்றது தொடர்பாலாம் இப்போ இந்தியா தரப்புல அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. முக்கியமா ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு தெரியும் போதே இதற்காகவே ஒரு குழு, அதாவது அதிகாரிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இது மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இது மூலமா இன்னும் எந்தெந்த துறையில் எப்படி பாதிப்பு வரப்போகுது அப்படின்றதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ஸோ இந்தியா இதில் நாங்களும் பதில் வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு அட்வான்டேஜ் தான். அதனால இந்த செக்ஷன் 4Cல குறிப்பிட்டிருக்க விஷயங்களுக்கு எதெல்லாம் பொருந்துமோ, அதில் நம்மளோட நலனுக்கு எதெல்லாம் சரியா இருக்குமோ அது மூலமா நெகோசியேஷனை நடத்தினா நிச்சயமா இந்த வரி விதிப்புல பெரிய அளவில் பாதிக்காம தப்பிக்கலாம்.